மக்களவைத் தேர்தலில் கிராமப்புறங்களில் பாஜக தோல்வியடைந்ததன் எதிரொலியாக 100 நாள் வேலை திட்டத்திற்கு குறைவான அளவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு கடந்த நிதியாண்டில் 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு 86,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த நிதியாண்டை ஒப்பிட்டால் இது 26,000 கோடி ரூபாய் அதிகம். ஆனால் கடந்த நிதியாண்டில் இந்த திட்டத்தின் உண்மையான செலவான 1,00,000 கோடியை விட இது 19,297 கோடி ரூபாய் குறைவு என ஒன்றிய அரசின் தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டு மொத்த பட்ஜெட் ஒதுக்கீட்டில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான ஒதுக்கீடு வெறும் 1.78% மட்டுமே என தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளில் குறைந்திருப்பதையே இது குறிக்கிறது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நிதி ஒதுக்கீட்டை குறைத்தது மட்டுமல்ல, நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் அதிகரித்த நிதி தேவைகளையும் ஒன்றிய அரசு கணக்கில் கொள்ளவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் வறுமை ஒழிப்பில் எதிர்பார்த்த இலக்கை எட்டவில்லை என்று வாதிடும் ஒன்றிய அரசு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய விரும்புவதாக சமிக்கை செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.